Hello everyone, welcome to our channel and நான் உங்கள் கவின். அண்ட் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு கொத்து பரோட்டா ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ கொத்து பரோட்டானால எல்லாத்துமே வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் அண்ட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் போனோடனே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆம்லெட் ப்ளஸ் ஒரு கொத்து பரோட்டா கேட்டோம். ஸோ அவரும் வந்து ஆம்லெட்டுக்காக எல்லாமே அந்த கல் எல்லாமே சூடு பண்ணி அதுலேருந்து ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்தாரு. அண்டு ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போனால் ஆம்லெட் வந்து ஒரு சூப்பர்பான டேஸ்ட்டு பெஸ்ட்டு. இதில் 15 ருபீஸ்க்கு வந்து ஆம்லெட் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களோட மெயின் லொக்கேஷன் ஃபஸ்ட் நான் சொல்லி ஆகணும். எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் இருக்கிற மெயின் சிக்னல் பக்கத்தில் இவங்களோட ஸ்பாட் இருக்குது. ஸோ பெஸ்ட் அண்ட் சீப் ரேட்டில் எல்லாமே வந்து கிடைக்கிது. ஸோ மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவர் அந்த ஆம்லேட்டை வந்து ரெண்டுமே திருப்பி போட்டு அண்ட் அதை வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்தாரு. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பரோட்டாக்கு வந்தாச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆனியன் தான் வந்து நிறையா போட்டாங்க. ஸ்பெஷலி அதை தான் சொல்லலாம் நம்ம. அண்ட் ஆனியன் போட்டோன்னே அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயில் ஊற்றிட்டு அந்த இதை கொஞ்சம் வணக்கி விட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லுக்காக வந்து கருவேப்பிலை வந்து போட்டார். ஸோ அதோட சவுண்டே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அந்த கருவேப்பிலை பொரியும் போது. ஸோ அதையும் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் அவர் கையிலேயே எடுத்து அந்த தக்காளி வந்து நல்லா பிழிச்சு அடிச்சு விட்டார். அதை என் சட்டையில் தெளிக்கிற அளவுக்கு போச்சு அந்த தக்காளி. ஸோ அப்படி அவர் கையாலேயே அவர் வித்தையெல்லாம் காமிச்சு அந்த தக்காளியை வந்து பிணைஞ்சு விட்டார் நல்லா. அது நல்லா நசுங்கின அப்புறம் அவரோட மெயினான இந்த பரோட்டாவில் ஒரு டேஸ்ட்டுன்னு சொன்னோம்னா அவங்க வச்சுருக்கிற அந்த பெஸ்ட்டான அந்த முட்டை பரோட்டாவோட குருமா தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் குருமா வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் குருமா போடுறதுக்கு முன்னாடி அதிலிருந்து நாங்கள் 4 பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ 8 பரோட்டா வந்து போட்டாங்க. அந்த 8 பரோட்டா ஏற்கனவே போட்டிருந்த ஹாட் பாக்ஸ்லேருந்து எடுத்து அதையும் வந்து நல்லா பிச்சு போட்டு எப்போவுமே வந்து நம்ம கொத்து பரோட்டாவோட ஸ்பெஷலே வந்து அந்த பிக்கிறது தான். ஸோ அவர் வந்து அதை அவர் கையால் நல்லா வந்து பிச்சு போட்டார். ஸோ அதையும் வந்து பிச்சதுக்கப்புறம் அதையும் எடுத்து அந்த தோசைக்கல்லில் வந்து போட்டு அண்ட் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா மெயினான அந்த ஸ்பெஷல் குருமா. ஸோ அந்த குருமா வந்து ரொம்பவுமே ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் அவங்களோட ஒரு சக்ஸஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த குருமா வந்து எடுத்து ஊற்றுனாங்க. அந்த குருமா வந்து ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே வந்து ஒரு 4 முட்டையை வந்து உடச்சி ஊற்றுனாங்க. பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அந்த முட்டை ஊற்றது. ஸோ 4 பரோட்டாக்கு 4 முட்டை. ஸோ அதை ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதையை வந்து நல்லா வந்து கொத்தி எடுத்தார். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் திங்கு. ஸோ அதையும் வந்து நல்லா கொத்தி அந்த கொத்து பரோட்டா வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு நம்மளுக்கு. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பெப்பர் வந்து போட்டாங்க. நான் நிறைய இடத்துல வந்து பெப்பர் போட்டு பார்த்ததே இல்லை. ஸோ இவங்க வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக அந்த பெப்பரும் வந்து ஆட் பண்ணாங்க ஃபைனலாக. அண்ட் அதை வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து பேக் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதே வந்து ஒரு கவர் மாதிரி வச்சு அந்த கவரில் பேப்பரில் வந்து இதையும் வந்து பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அதை ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற டேஸ்ட் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. மஸ்ட் ட்ரை ஆன ஸ்பாட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோக்கு.